அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவின் சிறப்பினை, உயர் மாண்பினை மிக அழகான ஒரு செய்யுள் மூலமாக இறையடியார் வீரமானி முனிவர் தேம்பாவணியிலே நமக்கு தருகிறார். அந்த செய்யுள் இன்று நமக்கு சிந்தனை தேனாக, தேன் தொழியாக அமைகிறது என்று பார்க்கிறோம். இதை இறைமகன் இயேசுவே சொல்வது போல இந்த செய்யுளை அமைத்திருக்கின்றார். சேயாக மனுக்குலத்தில் சேர்ந்து உதித்து வையகத்தார் சிதைவை நீக்க தாயாக வளர் கண்ணி தாய் வயிற்றில் பழம் பழிசேர் தவறு இல்லாது தூய் ஆகம் ஆண்மை சுடர் காட்சி வலி அருள் மான் துணிவு சூழ்ச்சி வீயாத வரங்கொடு பெற்று எவ்வுலகும் வேப்பு எய்த வேந்தாளன்றோ என்று அந்த அருமையான செய்யுளை இறையடியார் வீரமாமுனிவர் அமைத்து தருகிறார். இதனுடைய பொருள் என்ன? நானும் ஒரு பிள்ளையாக மனித குலத்தில் ஒருவனாக சேர்ந்து பிறந்து உலகத்தார் கொண்டுள்ள அழிவை போக்குமாறு எனக்கு தாயாக எருசலேம் கோயிலிலே வளரும் கன்னிமரியால் தன் தாயின் வயிற்றில் பழமையான ஆதிப்பாவ பழியினால் மனிதர் அனைவருக்கும் வந்து சேரும் ஜென்ம பாவம் என்னும் பிழையில்லாமல் தோன்றி தூய மனமும் அறிவும் ஆண்மையும் தெளிந்த தெய்வ காட்சியும் வல்லமையும் அருளும் மாண்பும் துணிவும் ஆய்வு திறனும் அழியாத வரங்களாக பெற்றுக்கொண்டு எவ்வுலகம் வேப்படையே தோன்றி நின்றாள் என்று இதன் பொருளை காண்கிறோம். தெளிவாக சொல்வதென்றால், எளிமையாக சொல்வதென்றால், இறைமகன் மானிடர் மகன் ஆகின்றார். உலகின் பாவக்கரையை துடைக்க அவருக்கு தாயாகும் மரியா எருசலேம் நகரிலே வளர்கிறார். அவர் பிறவி பாவம் அணுகாதவாறு பிறக்கின்றார். தூய மனம், அறிவு, ஆண்மை, தெய்வ காட்சி, வல்லமை, அருள், மாண்பு, துணிவு ஆய்வுத்திறன் ஆகியவற்றையும் குன்றாத வரங்களாக பெற்றுக்கொண்டு உலகம் வியக்குமாறு வாழ்கின்றார் என்று இறைமகனார் சொல்லுகின்றார். சேயாக மனுக்குலத்தில் சேர்ந்து உதித்து வையகத்தார் சிதைவை நீக்க தாயாக வளர்கண்ணி தாய் வயிற்றில் பழம் பழிசே தவறில்லாது தூயாக மறிவாண்மை சுடர் காட்சி வலிய அருண் மான் துணிவு சூழ்ச்சி வீயாத வரங்கொடு பெற்ற உலகரும் வியப்பெய்த வேந்தாளன்றோ என்று இதனை வீரமாமுனிவர் சொல்லுகிறார். நாம் நவரத்தினங்கள் என்று சொல்லுகிறோம். 9 அற்புதமான விலையுயர்ந்த மணிகள், அதே போன்று 9 அற்புதமான குணங்களை பெற்றவராக அன்னை மரியா இறைமகனை பெற்றெடுக்கும் தாயாக எருசலேம் நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று இறைமகன் இயேசுவே சொல்வதாக அன்னை மரியாவின் புகழை சாற்றுகிறார் வீரமாமுனிவர். நாம் ரசிப்போம். அன்னை மரியா அவ்வளவு உயர்ந்தவர் என்று கண்டு அதற்கேற்ற மதிப்பையும் மரியாதையும் தருவோம். வாழ்க.